ஒரு நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை எல்லா கதவுகளையும் மூடிடுச்சு அப்படின்னு தோணியிருக்கா? வீடு இல்லாமல், ஆதரவு இல்லாமல், எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் அந்த கதவுல வந்துட்டு அதோட வழி என்னன்னு நீங்கள் எப்போயாச்சும் யோசிச்சுருக்கீங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு பாட்டியோட கதையை சொல்கிறேன், கேளுங்க. அந்த பாட்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. அவங்க வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு வயல்கள் சூழ்ந்த இடமா இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு தான், கூரை வீடு தான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடோட சுவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பழைய சுவர்கள் தான், உடஞ்சி விழுகிற கண்டிஷனில் தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் ஒழுகும். அந்த மாதிரி வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஆனாலும் அந்த பாட்டியோட மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு பெரிய மனசு, அரண்மனை மாதிரி ரொம்ப நல்ல மனசு உள்ள பாட்டி அவங்களுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைங்க இல்லை, சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை, சேவிங்ஸ்க்குன்னு கூட அமௌண்ட்டெல்லாம் எதுவும் இல்லை அவங்கக்கிட்ட. ஆனாலும் ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக போகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டி எந்திரிப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் முதல் வேலையாக கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாய்கள் இருக்கும், அதுகளுக்கு வந்துட்டு சாப்பாடு போடுவாங்க. ஆடு மாடு இருக்கும், ஆடு மாடுகளுக்கு அடிபட்டிருந்துச்சுன்னா அதுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க, அதுகளுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. போகிற வழியில் குழந்தைங்க விளையாண்டுருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க கூட பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. மரத்தடியில் உட்காந்து அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அங்கே இருக்க மக்கள் வந்து கேட்டாங்க, எப்படி பாட்டி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே, இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை தான், ஆனால் நான் மற்றவங்கள வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அது கஷ்டமாக தெரியல, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க கணவர் வந்து இறந்துடுறாரு. ஆனால் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அவங்க இருக்க வீடை வந்துட்டு ஒரு கம்பெனிக்காரங்க வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு வாங்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு கம்பெனி வரப்போகுது. ஸோ அதனால் இடம் பத்தாதுன்றனால அவங்க வீடு வந்துட்டு இடிக்க போகிறாங்கன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிடுவார். அப்புறம் வந்துட்டு அந்த பாட்டி யோசிப்பாங்க, இந்த வீடு போயிடுச்சுன்னா நான் எப்படி வாழ்கிறது, நம்ம 2 பேரும் என்ன போகிறோம் இந்த வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த தாத்தா சொல்லுவார், பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த பாட்டி வந்துட்டு அந்த நைட்டெல்லாம் சரியாக தூங்காமல் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த தாத்தாவும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி தனியாக தான் வாழ்கிறாங்க. ஆனாலும் அந்த பாட்டி அதை பற்றி எதுவும் யோசிக்கிறதில்ல, கவலைப்படாமல் மற்றவங்களெல்லாம் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு நாள் வந்துட்டு அந்த கம்பெனிக்காரங்க வந்துட்டு அந்த வீடை வந்து இடிக்க வரும்போது இந்த பாட்டி வந்து எதுவும் சொல்லாமல் வெளியே வந்துட்டாங்க. அவங்களோட துணிமணி பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க எப்பவும் போகிற கோயிலுக்கு போயிட்டு, என்ன கடவுளே என்னை இப்படி பண்ணிட்ட, நான் உன்கிட்ட வந்துட்டு என்ன கேட்டேன், எனக்குன்னு ஒரு உறவு, எனக்குன்னு ஒரு வீடு, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப மழை பெய்யுது. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு லேடி வந்துட்டு அவங்கள பார்க்குறாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ராணி. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் பாட்டி மழையில் நனைஞ்சிட்ருக்கீங்க, வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு துணியை கொடுத்து தலையை தவட்டி விட்டு இது பண்ணுறாங்க. ஏன் பாட்டி என்ன ஆச்சு, மலையில் நின்று கோவிலில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த ராணின்றவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி பாட்டி, இப்போ என் வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் குழந்தைங்க மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த பாட்டி வந்துட்டு, சரிம்மா நான் இருக்கேன், நான் வேறு வீடு பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் சரி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போக போக இந்த ராணின்றவங்க வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி தான் வந்துட்டு அந்த ராணி அவங்களோட குழந்தைங்கள இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த பாட்டியோட அட்டாச் ஆகிட்டாங்க. ஸோ வந்துட்டு என்னன்னா, பாட்டி பாட்டி பாட்டின்னு அவங்க அந்த பாட்டி பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு அவங்க கூட தான் விளையாண்டுட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ அந்த பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்குன்னு இப்போ ஒரு
மகள் கிடச்சிட்டா, பேரம்பேத்தி கிடச்சிட்டா, எனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ராணின்றவங்க கேட்குறாங்க, என்னம்மா இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வந்துட்டு அந்த லக்ஷ்மின்ற பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, ஆமாம் நான் கடவுள்கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு வீடு கொடு போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது வீடு மட்டும் இல்லை, சுவர் இருக்க வீடும் இல்லை, எனக்குன்னு ஒரு சொந்த குடும்பத்தையே எனக்கு கொடுத்துருக்காரு.